السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإنك لعلى خلق عظيم. صدق الله العلي العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல்ல அல்லாஹ்விற்கு, எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேற்காணக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாக அன்னலாரின் அழகிய நற்பண்புகளை அல்லாஹு தஆலா அவர்களின் உயர்ந்த அந்த பண்புகளை பற்றி அல்லாஹு தஆலா புகழுரைத்து இந்த வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகின்றான். இப்பொழுது புனிதம் நிறைந்த அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ஒரு மாதத்தில் நாம் இருக்கின்றோம். அவர்களினுடைய அந்த நற்பண்புகள் பற்றி பேசப்படக்கூடிய அதனுடைய உபதேசங்களை பெற்று நாம் வாழ்வில் என்னென்ன திருப்பங்களை கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு அழகிய முன்மாதிரிக்கு அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாழ்வே அழகிய முன்மாதிரி, சிறந்த ஒரு மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு மிக வல்லது அப்படிங்கிறத அவர்களினுடைய வாழ்க்கை முறைகளை பற்றி நாம் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த வகையில் அல்லாஹு தஆலா சொல்லுவான், வ இன்னக லஅலா ஹுலுகின் அதீம், நிச்சயமாக நபியே நீங்கள் மகத்தான உயர்ந்த பண்புகளை கொண்டவராக இருக்கின்றீர்கள் என்பதாக அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றார். ஆக அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு சிறந்ததாக இருந்திருக்கும், அவங்களுடைய வாழ்க்கையை நமக்கு முன்மாதிரியாக அல்லாஹு தஆலா காண்பிச்சிருக்கிறாங்கன்னா அது எந்த அளவுக்கு அவங்கள்ட்ட ஒரு பண்புகள் இருந்திருக்கும் அப்படிங்கிறத நாம் அறிஞ்சிருக்கிறோம், அறிய கடமைப்பட்டு இருக்கிறோம். அன்னை ஆயிஷா அம்மையார் அவங்க அறிவிப்பாங்க ஒரு செய்தி, முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பண்பாடுகள் குர்ஆனாகவே இருந்தது அப்படிங்கிறத பதிவு செய்கிறாங்க அன்னை ஆயிஷா அம்மையார் அவங்க. ஆக சிறந்த பண்புகள் தான் முழுமையான மார்க்கமாகும், அதுவே ஈமானின் யதார்த்தங்களாக மார்க்கத்தின் கட்டளைகளாக இருக்கின்றது என இமாம் இப்னு கைஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க கூறக்கூடிய ஒரு செய்தி மதாரிஜுஸ் சாலிஹீன் என்ற நூலில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியை நாம் பார்க்குறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அதான் சொல்லுவாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி அபூதாவுத் என்ற நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அக்மலுல் முஃமினீன ஈமானன், இறை நம்பிக்கையில் முழுமை பெற்ற முஃமின்கள், அஹ்ஸனுஹும் ஹுலுகன், பண்பாட்டில் சிறந்தவர் ஆவார்கள் என்பதாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறிப்பிடக்கூடிய இந்த ஹதீஸை நாம் பார்க்குறோம். ஆக இறை நம்பிக்கையில் முழுமை பெற்ற முஃமின்கள் பண்பாட்டில் சிறந்தவர்களாக இருப்பாங்க. அப்போ ஈமானை கொண்டு நற்பண்புகள் ஒரு இடத்துல ஒரு மனிதனிடத்தில் வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு அழகிய உபதேசத்தை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு குறிப்பிட்டு காட்டக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அது மட்டுமல்லாது இந்த பண்பாட்டின் மூலமாகத்தான் நாளை மறுமையில் சுவனத்தில் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் இருக்க முடியும் என்பதை மற்றொரு ஹதீஸ் நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிப்பாங்க, திருமிதி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியை நாம் பார்க்குறோம். உங்களில் எனக்கு மிகவும் விருப்பமானவர்கள் மறுமையில் மிக நெருக்கத்திற்குரியவர்கள் பண்பாட்டில் சிறந்தவர் ஆவார், பண்பாட்டில் சிறந்தவர்களாக இருப்பாங்க அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. யார்கிட்ட நல்ல பண்புகள், நல்ல தன்மைகள், நற்குணங்கள் இருக்கின்றதோ அவங்க என்ன செய்வாங்க, நாளை மறுமையில் அண்ணலவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகாமையில் சொர்க்கத்தில் இருப்பாங்க அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறிப்பிட்டு காட்டுறாங்க. ஆக அவங்களுடைய சொல் மட்டுமே, வார்த்தை மட்டுமே வாழ்க்கையாக இல்லாமல் அவங்க தங்களுடைய வாழ்க்கையிலும் வாழ்ந்து காட்டியவர்கள் தான் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதற்கு ஒரு அழகிய உதாரணத்தை நம்ம சொல்லலாம்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாயின் மீது எதையும் விரிக்காமல் என்ன செஞ்சிருந்தாங்க, படுத்திருந்தாங்களாம். இதனால் விலாபுரத்தின் அந்த பாயினுடைய அடையாளம் அவங்களுடைய விலாபுரத்தில் என்ன செஞ்சு பதிந்திருந்தது. அது மட்டுமல்லாது கூளம் நிறைந்த தோல் தலையணையை தலைக்கு கீழே வைத்திருந்தார்கள். அவர்களின் கால் மாட்டில் தோல் பதனிடப்படும் இலைகள் குவிக்கப்பட்டிருந்தது. தலைப்பகுதியில் தண்ணீர் பாத்திரம் இருந்துச்சு. அது மட்டுமல்லாது இது மட்டும்தான் அவங்களுடைய பொருள். இதை பார்த்த உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, நான் அப்படியே அழுதே போயிட்டேன். அவங்களுடைய நிலைமை பார்த்து அந்த ஈச்ச மர இலைகளால் அந்த ஓலைகளால் பின்னப்பட்ட அந்த பாயில் படுத்திருக்கிறாங்க. அது தங்களுடைய மேனியில் என்ன செய்தது, அழுத்தும் அளவிற்கு இருந்தது. அது மட்டுமல்லாது எளிமையான முறையில் படுத்திருப்பதை பார்த்துவிட்டு நான் அழுதேன். அந்த நேரத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏன் நீங்கள் அழுவுறீங்க என்பதாக கேட்டாங்க. உடனே நான் சொன்னேன், யா ரசூலல்லாஹ், நாயகமே, பாரசீக மன்னர் கிஸ்ராவும் இத்தாலியின் மன்னர் கைசரும் எப்படியெல்லாமோ வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க, என்னத்தையெல்லாமோ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதராகிய நீங்க ஏன் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லித்தான் நான் அழுவுறேன் என்பதாக நான் சொன்னேன். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, இவ்வுலகம் அவர்களுக்கும் மறுமை வாழ்வு நமக்கும் கிடைப்பது உமக்கு திருப்தி அளிக்கவில்லையா அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னிடத்துல கேட்டாங்க. ஆக ஒரு முஃமின் எவ்வளவுதான் உயர் அந்தஸ்தை பெற்றாலும் கூட அந்த மனிதனிடத்துல தவால்து என்ற அந்த பணிவு, எளிமை ஒரு மனிதனிடத்துல இருக்க வேண்டும். அந்த தன்மை தான் ஒரு மனிதனை நாளை மறுமையில் உயர் நிலைக்கு கொண்டு செல்லும் அப்படிங்கிற ஒரு அழகிய உபதேசத்தை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்களுடைய வாழ்க்கையில அமைத்து காட்டியதன் காரணத்தினால் இன்று அளவிலும் எல்லா சமூகத்தவர்களுக்கு மத்தியிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேசப்படுகின்றார்களேயானால் அவர்களுடைய வாழ்க்கை அனைத்து மக்களுக்கும் ஒரு அழகிய உபதேசமாக, அழகிய முன்மாதிரியாக இருக்க பெற்றிருக்கின்றது. அப்படிங்கிறத நாம் என்ன செய்கிறோம், பார்க்குறோம். ஒரு மனிதனுக்கு எல்லா நிலையிலும் உயர் அந்தஸ்து, ஆட்சி, அதிகாரம் எல்லாம் கிடைச்சிருச்சுங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்யக்கூடாது, ஆணவத்தில் பெருமையில் ஆழ்ந்து விடக்கூடாது. அந்த மனிதன் எளிமையை அதே போன்று பணிவை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்கு ஒரு அழகிய உதாரணம் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறத இந்த உபதேசத்தின் மூலமாக நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட உயர்வான வாழ்க்கை வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து நமக்கு வழங்கப்பட்ட அந்த முஃமின் என்ற அந்த பதவிக்கு தகுதியான ஒரு நற்பண்பாளர்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ஈரோலகிலும் நமக்கு வழங்கிடுவானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.